மைந்தர் தூய ஆவியனுடைய திருப்பெயருக்கே மாட்சி உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே இந்த இணையதளத்தின் வழியாக இல்லங்களிலே இணைந்த வண்ணமாக ஆண்டவரை வழிபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் அனைவரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயரினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வழிபாட்டிற்கு துவக்கமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான உயிர் சேர்ந்த நாளில் திருச்சபை மக்களாக நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கும்படியாக, போற்றும்படியாக, புகழும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தந்து மீண்டுமாக உங்களுடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நன்றி தகப்பனே. இது ஆண்டவரே, அநேக மக்களுக்கு இந்த யூடியூப் மூலமாக கொடுக்கின்ற செய்தியானது அவருடைய வாழ்க்கைக்கு பயனுள்ள வார்த்தையாக மாற்றித்தர ராஜா. இது ஆண்டவரே, கடந்த நாட்களில் எங்களை இந்த கொடிய கொரோனா வைரஸ் நோயிலிருந்து பாதுகாத்தீர், பராமரித்தீர். நன்றி தகப்பனே. இன்றைய நாளில் கொடுக்கின்ற செய்தியானது இந்த மக்களுக்கு நல்ல வார்த்தையாக வெளிப்படும்படியாய் மன்றாடி வேண்டிக் கொள்ளும் ராஜா. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு பரிந்தும் இந்த பிரச்சனை வெளிப்படும்படியாய் மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம். பாடுகின்ற பாடல்கள், ஜெபிக்கின்ற ஜெப குறிப்புகள், கேட்கின்ற இந்த சத்திய வசனமானது அப்பா இந்த மக்களை நீர் நல்வழிப்படுத்த இறைமகன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்தவ பாமாலைகளிலே 9வது பாடல் பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். இன்றைய நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கிழக்கு தாம்பரம் குருசேகரம் தூய மத்தேயு ஆலயத்தின் ஆயர் அருள் திரு சாலமோன் சவுந்தரராஜன் ஐயா அவர்களை அணையும் போது ஐயா அவர்கள் மனமோந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இடத்தில் ஒப்புதல் கொடுத்திருந்தார்கள். இன்றைய நாளிலே நாம் அனைவரின் சார்பாக ஐயா அவர்களை வாழ்த்தி ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, வாழ்வளிக்கின்ற வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. இதோ உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வளிக்கிறது என்கின்ற விசுவாசத்தோடு கூட
நாங்கள் தியானிக்கின்ற திருமறையின் சத்தியங்கள் அனைத்தும் ஆண்டவரே, இதை கேட்கின்ற ஒவ்வொருவருடைய நல்வாழ்விற்கு பயனுள்ளதாக இருக்கவும் தேவரீர் உம்முடைய திரு சமூகத்திற்கும் ஏற்புடையதாக இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். சிறப்பாக கிழக்கு தாம்பரம் தூய மத்தேயு ஆலயத்தின் சார்பிலே பாசமிகு குருசேகரமாகிய வாலாஜாபாத் குருசேகரம் மற்றும் தென்னேரி குருசேகர இறை மக்களே, எங்களுடைய குருசேகரத்தின் சார்பிலே வாழ்த்துவதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஆயர் அவர்களுக்கும் குருசேகர குழு பொறுப்பாளர்களுக்கும் இறை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கடவுளுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட நிலைத்திருப்பதாக. மீண்டுமாக இந்த காணொளியின் மூலமாய் ஆண்டவருடைய சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுள் உங்கள் அனைவருக்கும் நிறைவான பாதுகாவலை கொடுத்து சுகபத்திரமாய் உங்களை வழிநடத்துகிறார் என்று சொல்லி நான் விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். இன்றைய நாளிலே வாசிக்க கேட்ட திருமறை பகுதிகளின் அடிப்படையிலே நாம் பகிர்ந்து கொள்ளுகின்ற ஆண்டவருடைய சத்தியம் என்னவென்று சொன்னால், படைப்புகள் கடவுளுடைய மாட்சியை வெளிப்படுத்துகிறது. படைப்புகள் அனைத்தும் கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இந்த சத்தியத்தை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் தனித்தனியாக சிந்தித்து இறுதியிலே ஒருங்கிணைந்து சிந்திக்கின்ற பொழுதுதான் இவைகளை குறித்து நாம் ஆழமான சத்தியத்தை உணர்ந்து கொள்ள முடியும். குறிப்பாக படைப்புகளை குறித்தும், அதைத் தொடர்ந்து கடவுளுடைய மாட்சியினுடைய தனி சிறப்பை குறித்தும், அதைத் தொடர்ந்து மனிதனுக்குள்ளாகவும் படைப்புகளுக்குள்ளாகவும் எப்படிப்பட்ட மகிமை அல்லது கடவுளுடைய மாட்சி அமைந்திருக்கிறது என்றும், நிறைவாக இந்த மனுக்குலம் எப்படி கடவுளுடைய மகிமைக்குள்ளாக இந்த படைப்புகளோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். படைப்புகளை குறித்து சிந்திக்கின்ற பொழுது திருமறையின் துவக்கத்திலே, குறிப்பாக ஆதியாகமத்திலே முதல் 2 அதிகாரங்களுக்குள்ளாகவே அநேகமாக எல்லா படைப்புகளுடைய நிகழ்வுகளும் நிறைவேறுகிறது. முதல் 5 நாட்களிலே படைப்புகளை கடவுள் நிறைவேற்றுகின்றார். 6வது நாள் மனுக்குலமாக்கிய நம்மை படைக்கின்றார். இப்படி ஒவ்வொரு படைப்புகளையும் படைத்து அதற்குரிய சிறப்பு தன்மைகளை கடவுள் அவைகளுக்கு கொடுக்கின்றார். There is a uniqueness in every creation according to their own kind என்று சொல்லப்படுகிறது. அதாவது அவைகளுக்குரிய சிறப்பு தன்மைகளோடு ஒவ்வொரு படைப்புகளையும் கடவுள் படைத்து கொடுத்திருக்கிறார். இறுதியாக மனிதனையும் படைக்கும் பொழுது கூடுதலாக ஒரு சில மகிமையான தன்மைகளை, மகத்துவமான தன்மைகளை கொடுக்கிறார். அதுதான் மற்ற 5 நாளின் படைப்புகளை ஆளுகை செய்கின்ற ஒரு சிறப்பு தன்மையை மனுக்குலத்திற்கு கொடுக்கின்றார். இப்படி இந்த ஆளுகை தன்மையை கொடுத்து படைப்பின் நிகழ்வுகளை கடவுள் நிறைவேற்றுகின்றதை நாம் திருமறையின் துவக்கத்திலேயே காணுகின்றோம்.
அதை தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய மாட்சி, கடவுளுடைய மகிமையை இந்த படைப்போடு நாம் தொடர்பு படுத்தி பார்க்கின்ற பொழுது, கடவுளுடைய மாட்சி அல்லது மகிமை என்பது மனிதனுடைய செயல்களுக்கும் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்ட மிக உன்னதமான ஒரு செயல்பாடுதான் கடவுளுடைய மகிமை. மனுக்குலமாகிய நம்முடைய செயல்களுக்கும் எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டு உன்னதமான செயல்பாட்டை நாம் காணுவதும் அல்லது அவைகளை அனுபவிப்பதும் தான் கடவுளுடைய மகிமை. இந்த கடவுளுடைய மகிமையை வேறு எந்தவிதமான ஆற்றல்களோ அல்லது மனுக்குலமோ செயல்படுத்த முடியாது. குறிப்பாக மனுக்குலம் கடவுளுடைய மகிமையை கட்டுப்படுத்தவோ அல்லது செயல்படுத்தவோ முடியவே முடியாது. ஆகவே தான் அது கடவுளுடைய மகிமை என்று அழைக்கப்படுகிறது. There is no substitute or duplicate for the glory of God. கடவுளுடைய மகிமைக்கு, அவருடைய கிருபைக்கு எந்த விதமான பதிலீடுகளும் அல்லது அதற்கு ஒத்த வேறு காரியங்களும் இந்த பூமியிலே கிடையாது. கடவுள் எப்படி ஒருவராக இருக்கிறாரோ அப்படியாகத்தான் அவருடைய மகிமையும் ஒன்றாகவும் அல்லது ஒரு தனிச்சிறப்பு மிக்கதாகவும் இருக்கிறது. இது எப்படி தனிச்சிறப்பு மிக்கது அல்லது வேறு ஒருவரும் இதை நிறைவேற்ற முடியாது என்று நாம் காணுகின்ற பொழுது, குறிப்பாக ஒரு சில உதாரணங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகின்றேன். மனிதனோடு இணைந்து மற்ற தாவரங்களும் உயிரினங்களும் படைக்கப்பட்டிருக்கிறது. தாவரங்களுக்கு உணவை எப்படி தயார் செய்கிறது என்று காணுகின்ற பொழுது அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், நிலத்தடியிலிருந்து நீரை உறிஞ்சி எடுத்து சூரியனிலிருந்து படுகின்ற வெப்பத்தை கொண்டு அது தனக்கு தேவையான உணவை தயாரித்து கொள்ளுகிறது. இந்த உணவை தயாரித்து கொள்ளுகின்ற ஆற்றலை எந்த ஒரு மனிதனும் அந்த தாவரங்களுக்கு உருவாக்கி கொடுக்கவில்லை. கடவுள் இயற்கையை படைக்கின்ற பொழுதே இந்த ஒரு தன்மையை அதற்குள்ளாக வைத்து அதை படைத்திருக்கின்றான். இதை மனிதன் தன்னகத்திலே அல்லது தனக்கு உரியவைகளிடத்திலே எந்த ஒரு வகையிலும் நிறைவேற்ற முடியாது. இது கடவுளுடைய உன்னதமான ஒரு படைப்பு. இதற்கு பதிலாகவோ அல்லது இதற்கு எதிராகவோ எது ஒன்றையும் நாம் செய்து இந்த தாவரங்களுக்கான காரியங்களை நிறைவேற்ற முடியாது. ஆகவே தான் படைப்புகள் கடவுளுடைய மகிமையை இப்படி ஒவ்வொன்றும் அவைகளுக்கு உரிய சிறப்பு தன்மைகளோடு படைக்கப்பட்டது நிமித்தமாய் கடவுளுடைய மகிமை அதிலே விளங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். மற்றொரு சிறப்பான உதாரணம் என்னவென்று சொன்னால், பகலிலே நமக்கு சூரியன் தோன்றுகிறது. அது காலையிலே தோன்றி மாலையிலே மறைந்து விடுகிறது. சூரியன் மறைகின்ற பொழுது நிலவு தோன்றுகிறது. அது மீண்டும் அதிகாலையிலே மறைகின்றது. மீண்டும் சூரியன் பகலிலே தோன்றுகின்றது. இது நேரங்களுக்கு ஏற்ப, காலங்களுக்கு ஏற்ப இவைகள் தோன்றி மறைகின்ற இந்த தன்மையை கடவுள் அவைகளுக்கென்று உருவாக்கி படைத்திருக்கிறார். இந்த இயக்கம் என்பது கடவுளாலே இந்த பூமி படைக்கப்பட்ட பொழுது நியமிக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட ஒரு மகிமை. இதற்கு இணையாகவோ இதை மாற்றி அமைக்கவோ வேறு மனுக்குலத்தினாலோ வேறு ஒருவரால முடியாது. இதுதான் கடவுளுடைய மகிமை. இப்படி படைப்புகளுக்குள்ளாக கடவுள் தன்னுடைய மகிமையை அதனுடைய செயல்பாடுகளுக்குள்ளாக அல்லது அந்த அவைகளுடைய சிறப்பு தன்மைகளாக அவைகளை வைத்து படைத்திருக்கிறார். இது மாத்திரமல்ல, இந்த படைப்புகள் எல்லாமே கடவுளுடைய தன்மையை அவைகள் வாழுகின்ற பொழுது வெளிப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே கடவுள் அவைகளுக்கு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்ற சிறப்பான ஆற்றல்களை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை மனிதன் அதை கண்டுபிடிக்கத்தான் முடியதை தவிர அவைகளுக்கு ஏற்புடைய மற்றொரு காரியத்தை மனிதனாலே உருவாக்க முடியாது. ஏனென்றால் அது கடவுளுடைய மகிமை.
மற்றொரு விதத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது படைப்பிலே கடவுளுடைய மகிமை எப்படி வெளிப்படுகிறது என்று சொன்னால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் 10ஆம் 12ஆம் 18ஆம் 21ஆம் மற்றும் 25ஆம் வாக்கியங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு படைப்புகளையும் படைத்து நிறைவேற்றுகின்ற பொழுது கடவுள் சொல்லுகின்றார், இது நல்லது என்று கண்டார். இப்படி இந்த படைப்பின் வரலாற்றிலே 6 முறை நல்லது என்று கண்டார் என்று குறிப்பிடப்படுகிறது. இறுதியாக அந்த அதிகாரத்தின் இறுதியிலே 31ஆம் வாக்கியத்திலே இவைகள் அனைத்தையுமே கடவுள் நல்லதாக கண்டார் என்று சொல்லி அந்த அதிகாரம் நிறைவு பெறுகிறது. இப்படி கடவுள் இந்த பூமியிலே மனிதன் உட்பட அனைத்தையுமே படைத்து வைத்திருக்கிறார். அவைகள் அனைத்துமே நல்லது என்று ஆண்டவர் கண்டிருக்கிறார். இப்படி கடவுள் நல்லது என்று கண்டதினாலே அதனுடைய ஒவ்வொரு சிறப்பு தன்மைகளும் கடவுளுடைய மகிமையை, அவருடைய மாட்சியை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதற்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தன்மைகளுக்குள்ளாக அல்லது குணநலன்களுக்குள்ளாக அவைகள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்வுதான் கடவுளுடைய மகிமையை, மாட்சியை இந்த பூமியிலே வெளிப்படுத்துகிறது. பொதுவாக கண்களுக்கு இவைகள் வெளியே தெரியவில்லை என்று சொன்னாலும் அதனுடைய செயல்பாடுகள், குறிப்பாக ஒரு மரம் வளர்ந்து கனிகளை கொடுக்கிறது. அந்த கனிகளை கொடுக்கிறதை வைத்து இந்த மரம் அல்லது இந்த செடி ஒரு நல்ல தன்மை வாய்ந்தது அல்லது உயிரோடு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். ஆனால் அதனுடைய வளர்ச்சியை, அதனுடைய கனிகளை, அதனுடைய அனைத்து செயல்பாடுகளையும் அதற்குள்ளாக வைத்து இந்த உலகத்திலே எவைகள் இப்படி செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு தன்மையை, இயக்கத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றவர் கடவுள். அதுதான் கடவுளுடைய மாட்சி என்று நாம் சொல்லுகின்றோம். பொதுவாகவே மற்றொரு விதத்தில் இதை நாம் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது, தாவரங்கள் பகலிலே ஆக்சிஜனை நமக்கு வெளியே கொடுக்கிறது. அதன் மூலமாய் இந்த பூமி முழுவதும் நாம் மூச்சு காற்றாக உள்ளிழுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய உயிர் மூச்சை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தானாகவே இரவிலே இதனுடைய செயல்பாடுகள் மாறிவிடுகின்றது. மீண்டும் பகலிலே இந்த செயல்பாடு துவங்குகின்றது. இப்படி ஒன்றோடு ஒன்று மற்றவைகளை பாதிக்காமல் அதனுடைய இயக்கத்திற்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதனுடைய செயல்பாடுகள் நம்முடைய கண்ணுக்கு தெரியவில்லை என்று சொன்னாலும் அவைகள் கடவுள் அவைகளுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த மகிமையின் தன்மையை வெளிப்படுத்துவதன் மூலமாய் மற்ற உயிரினங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனுக்குளும் அதோடு கூட இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது தானும் வாழ்ந்து அடுத்தவர்களையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனைத்து கட்டளைகளையும் ஒன்றிணைத்து சொல்லுகின்ற பொழுது, நீ உன்னை நேசிக்கிறதைப் போலவே அடுத்தவரையும் நேசிக்க வேண்டும், இது உன்னதமான கட்டளை என்று சொல்லுகின்றார். இந்த உன்னதமான கட்டளையை, இந்த வார்த்தைகளை கடவுள் உலகம் தோற்று முதலே படைப்புகளுக்கு உள்ளாக வைத்து படைத்திருக்கிறார். அதாவது ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்ந்து அனைவருமே நலமோடும் வளமோடும் வாழுகின்ற அந்த தன்மையை ஒவ்வொரு படைப்புகளுக்குள்ளாக வைத்திருக்கின்றார். அதுதான் கடவுளுடைய மகிமை. இதை நாம் கண்கொண்டு பார்க்க முடியவில்லை என்று சொன்னாலும் அதனுடைய செயல்பாடுகள் மற்றவைகளையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறதை நாம் உணர்கின்றோம். அந்த மகிமையை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றை மட்டும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் இல்லாமல் எல்லா படைப்புகளும் சிறப்பாக வாழ முடியும். ஆனால் மற்ற படைப்புகள் இல்லாமல்
மனிதன் வாழ இயலாது என்பதை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதன் இல்லாமல் மற்ற படைப்புகள் அனைத்தும் சிறப்பாக வாழ முடியும். ஆனால் மற்ற படைப்புகள் இல்லாமல் மனுக்குலம் வாழ இயலாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களிலே மனுக்குலம் மற்ற படைப்புகளை தரம் தாழ்த்தி மனிதன் மட்டும் உயர்ந்தவரைப் போல செயல்படுகின்ற அநேக காரியங்களை நாம் கண்டிருக்கிறோம். கடவுள் அப்படிப்பட்ட ஒரு தன்மையை மனுக்குலத்திற்கு கொடுக்கவே இல்லை. இந்த கடவுளை குறித்தும் அவருடைய மாட்சியை குறித்தும் படைப்புகளுக்குள்ளாக இந்த கடவுளுடைய மகிமை எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தும் சிந்திக்கின்ற பொழுது ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழ்ந்து சார்ந்து வாழ்ந்திருக்கின்ற தன்மை, அதாவது கடவுள் இயற்கையாகவே கொடுத்திருக்கின்ற அந்த சாயலை மனிதன் வளர்ந்து வந்திருக்கின்ற காலகட்டத்திலே பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாக கடந்து வருகின்ற தன்மையை அவன் கொண்டிருக்கின்றான். மனிதனுக்கு சிறப்பாக ஒரு மகிமையை கடவுள் கொடுத்தார். படைப்பின் வரலாற்றிலே ஆளுகை என்கின்ற ஒரு தன்மை, அதாவது ஆண்டு கொள்ளுங்கள் என்று கடவுள் எல்லா படைப்புகளையும் மனிதனிடத்திலே கொடுக்கின்ற பொழுது அது கடவுள் வைத்திருந்த அந்த ஆளுகை தன்மையை ஒரு நம்பிக்கையோடு, மனிதன் மீது பெரும் நம்பிக்கையோடு கூட அந்த ஆளுகை தன்மையை மனிதனுக்கு கடவுள் ஒரு பொறுப்பாக கொடுக்கின்றார். இரண்டாவதாக, மற்றவைகளுக்கு கொடுக்காத ஒரு சிறப்பு பொறுப்பை, சிறப்பு தன்மையை, அவருடைய மகிமையை மனுக்குலத்திற்கு கடவுள் இந்த ஆளுகை தன்மையின் மூலமாக அவர் கொடுத்திருக்கின்றார். இந்த சிறப்பான மகிமையை, கடவுளுடைய மகிமையை மனிதனுக்கு கொடுத்ததன் மூலமாய் இந்த பூமியிலே பொறுப்போடு செயல்படுத்த வேண்டிய மனிதன் அதை இழந்து போகின்றவனாகவும் அல்லது அந்த மகிமையின் தன்மையை அழித்து போடுகின்றவனாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் காணுகின்றோம். கடவுள் படைத்த அனைத்தையும், இந்த விண்ணையும் மண்ணையும் தண்ணீரையும் மற்ற அனைத்து படைப்புகளையும், விலங்குகள் உட்பட தாவரங்கள் அனைத்துமே இந்த மனுக்குலத்தினுடைய ஆளுகை என்ற சிறப்பான கடவுளுடைய தன்மையை அவன் செயல்படுத்தாமல் போனதினாலே அழிவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறதை நாம் காணுகின்றோம். அதாவது மனுக்குலம் கடவுளுடைய மகிமையை அழித்து கொண்டிருக்கிறது அல்லது அந்த கடவுளுடைய தன்மையை பாதிப்படைய செய்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே தான் கடவுளுடைய தன்மையிலிருந்து மனிதன் மாறுகின்ற பொழுது அருமையான ஒரு வாக்கியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே லூக்கா 8ஆம் அதிகாரம் 25ஆம் வாக்கியத்திலே உங்கள் நம்பிக்கை எங்கே என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து கேட்கின்றார். ஆண்டவர் அவருடைய சீடர்களோடு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அந்த கடல் பயணத்திலே காற்று வேகமாக வீசுகிறது. படகு கவிழ்ந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலையில் சீடர்கள் பயந்து ஆண்டவரை எழுப்புகிறார்கள். உறங்கிக் கொண்டிருந்த ஆண்டவரை எழுப்பி நாம் சாகப் போகிறோமே என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுடைய நம்பிக்கை எங்கே? தங்களுக்கு கடவுள் உடனிருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனிருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை இல்லாத தன்மையை கொண்டிருந்த அந்த மக்களிடத்திலே, சீடர்களிடத்திலே ஆண்டவர் கேட்கின்றார், உங்களுடைய நம்பிக்கை எங்கே? ஆண்டவர் நாம் அனைவரும் நலமோடும் வளமோடும் வாழும்படியாய் படைப்புகளோடு ஒன்றோடு ஒன்று இணைந்து அல்லது சார்ந்து வாழுகின்ற மகிமையான தன்மையை கொடுத்ததை மனுக்குலம் இழந்து போய் அழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவரே நாங்கள் அழிந்து போகிறோம், எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி, குறிப்பாக இந்த பெருந்தொற்று காலங்களிலே மனுக்குலம் முழுவதுமே மாபெரும் அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. இது கடவுள் உருவாக்கியதல்ல, மனுக்குலம் உருவாக்கியது. இப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே தான் ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி
ஜெபித்து கொண்டிருக்கிறோம், அழுது கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார், நான் உங்களுக்கு கொடுத்த மகிமையை எங்கே என்று கேட்கின்றார். உங்களுடைய நம்பிக்கை எங்கே என்று அவர் நம்மிடத்திலே கேட்கின்றார். அவர் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாய் வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால் அவருடைய மகிமை எழுந்து போகாமல் நலமோடும் வளமோடும் வாழ்ந்திருக்கின்ற சிறப்பு தன்மையை நாம் பெற்றுக்கொண்டிருக்க முடியும். அவருடைய மாட்சியை மீட்டெடுக்க வேண்டிய தருணம் இது. நாம் இழந்திருக்கின்ற மகிமையை, கடவுளுடைய மாட்சியை மீட்டெடுக்க வேண்டிய தருணம் இது. இந்த லூக்கா 8ஆம் அதிகாரம் 25ஆம் வாக்கியத்திலே ஆண்டவர் கேட்கிறதை போல, உங்களுடைய நம்பிக்கை எங்கே, உங்களுடைய விசுவாசம் எங்கே? உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் வீணடித்து விட்டீர்கள் என்று சொல்லுகின்றார். இவைகளுக்கு பதில் கொடுக்கிறதை போலத்தான் வாசிக்க கேட்டு வெளிப்படுத்தின விசேஷத்திலே 21ஆம் அதிகாரத்தில் அருமையாய் சொல்லுகின்றார், புதிய வானமும் புதிய பூமியும் இறங்கி வர கண்டேன். புதிய வானமும் புதிய பூமியும் இறங்கி வர கண்டேன். அதிலே ஆண்டவருடைய மகிமை, அவருடைய வழிநடத்துதல், அவருடைய மகத்துவம் நிரம்பி இருக்கிறது. அவர் எங்கேயோ இருக்கிறவர் அல்ல. அந்த புதிய வானம் புதிய பூமியின் மூலமாய் அவர் இறங்கி வந்து அவருடைய மகிமை இந்த பூமியிலே கொடுத்து நம்மோடு கூட இணைந்து வாழுகின்ற, நம்மோடு இருந்து வாழுகின்ற கடவுளாக நான் இருக்கிறேன் என்று இங்கே வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, நாம் எழுந்து போயிருக்கின்ற ஆண்டவருடைய மகிமையின் தன்மைகளை, மகத்துவமான தன்மைகளை மீட்டெடுக்கின்ற அறைகூவலை ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய நம்பிக்கை எங்கே, உங்களுடைய விசுவாசம் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கின்றார். இழந்திருக்கின்ற மகிமைகளை அல்லது மற்ற படைப்புகள் இழந்து போகும்படியாய் நாம் செய்திருக்கின்ற ஆண்டவருடைய மகிமையை மீட்டெடுக்கின்ற பொறுப்பையும் கடமையும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நான் உங்களுக்காக இங்கு இறங்கி வர கண்டேன் என்று திருக்காட்சியாக தரிசனமாக காணுகின்ற யோவானைப் போல அந்த புதிய தரிசனத்திற்கு நேராய், கடவுளுடைய மாட்சியை மீட்டெடுக்கின்ற தரிசனத்திற்கு நேராய் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் விசுவாசத்தோடு கூட வழிநடப்போம். ஆண்டவர் தாமே இந்த வாக்கியங்கள் மூலமாய் நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தின் வழிநடத்துதலை அருள்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா வல்லமையும் கிருபையும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, மனுக்குலமாகிய நாங்களும் மற்ற படைப்புகளும் உம்முடைய மகிமையை இந்த பூமியிலே வெளிப்படுத்தும்படியாக எங்களை படைத்தீர். மற்ற படைப்புகளோடு ஒன்றிணைந்து நலமோடும் வளமோடும் வாழுகின்ற உம்முடைய மகிமை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. அவைகளை எண்ணி பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் இதோ உம்முடைய மகிமையை இழந்து போனவர்களாய், உம்முடைய மகிமையை அசட்டை செய்தவர்களாய், அவைகளை அழித்து போட்டவர்களாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகின்றோம். ஆம் ஆண்டவரே, மீண்டுமாய் உம்முடைய மகிமைக்குள்ளாக, உம்முடைய மகத்துவத்திற்குள்ளாக மற்ற படைப்புகளோடு இணைந்து வாழுகின்ற மாபெரும் பாக்கியத்தினர் எங்களுக்கு தரும்படியாமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து உங்களுடைய நம்பிக்கை எங்கே என்று நீர் எங்களை கேட்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். மீண்டும் விசுவாசத்திற்குள்ளாக வழிநடந்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரும் மீட்புருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட கிழக்கு தாம்பரம் குருசேகரம் தூய மத்தேயு ஆலயத்தின் ஆயர் அருள் திரு சாலமோன் சவுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுடைய திருப்பணியிலே ஆண்டவருடைய வழிநடத்துதல், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றும், அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய திருப்பணிகளுக்காக தொடர்ந்து நாம் இறைவேண்டல்களை ஏறெடுப்போம். அதோடு கூட கடந்த நாட்களிலே இந்த கொரோனா ஊரடங்கினாலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஐயாவிடத்தில் கேட்கும்போது ஐயா அவர்கள் மனம் வந்து ஒரு 50 குடும்பங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஐயாவுடைய இப்படியான திருப்பணிகளை தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. திருமண அறிக்கை
தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் CSI வாலாஜாபாத் குருசேகரம் வாலாஜாபாத் கிறிஸ்துநாதர் ஆலயத்தை சேர்ந்த திரு ராஜ்குமார், திருமதி ஸ்டெல்லா மேரி என்பவருடைய மகள் செல்வி R. ஷீலா சாந்தகுமாரி என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் பிராட்வே குருசேகரம் CSI டக்கர் நினைவாலயத்தை சேர்ந்த திரு M. சத்யா, திருமதி எஸ்தர் என்பவருடைய மகன் செல்வன் S. ஜான் வெஸ்லி என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது என்பதை திருச்சபையாருக்கு அறிவிக்கிறேன். இவர்கள் இருவரும் இத்தூய திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடை அல்லது காரணம் இருக்கும் என்று சொன்னால் அதை திருச்சபை ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை 13/6/2021. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் CSI வாலாஜாபாத் குருசேகரம் பழைய சிவரம் தூய பவுல் ஆலயத்தை சேர்ந்த திரு A. சண்முகம், திருமதி S. பேபி என்பவருடைய மகள் செல்வி S. பொன்னி என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் கருங்குழி குருசேகரம் கினார் கிராமம் CSI வெஸ்லி ஆலயத்தை சேர்ந்த திரு பத்வராஜ், திருமதி சூரியகாந்தி என்பவருடைய மகன் செல்வன் B. சவுந்தர் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது என்பதை திருச்சபையாருக்கு அறிவிக்கிறேன். இவர்கள் இருவரும் இத்தூய திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடை அல்லது காரணம் இருக்கும் என்று சொன்னால் அதை திருச்சபை ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை 13/6/2021. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் CSI தென்னேரி குருசேகரம் தென்னேரி கிராமம் பேராயர் லெஸ்லி நியூபிகன் நினைவு ஆலயத்தை சேர்ந்த திரு P. பாலன், திருமதி எஸ்தர் என்பவருடைய மகன் செல்வன் B. தினகரன் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் CSI புத்தேரி குருசேகரம் திருப்புக்குழி கிராமம் ரெவரன் வேதக்கன் நினைவாலயத்தை சேர்ந்த திரு சுரேஷ், திருமதி புஷ்பா என்பவர்களுடைய மகள் செல்வி S. ரம்யா என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது என்பதை திருச்சபையாருக்கு அறிவிக்கிறேன். இவர்கள் இருவரும் இத்தூய திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடை அல்லது காரணம் இருக்கும் என்று சொன்னால் அதை திருச்சபை ஆயருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை 13/6/2021. கர்த்தர் தாமே ஏற்ற வேளையிலே இவருடைய திருமண காரியங்களை வாய்க்க செய்வாராக. இந்த வாரத்திலே பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் திருச்சபை குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டு அவருடைய வாழ்விலே புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாக வாழக்கூடிய வாழ்வாக இருக்க வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்கள், நம்முடைய திருச்சபையை சார்ந்த நம்முடைய குருசேகர கிளை திருச்சபைகளை சார்ந்த அநேகர் கொரோனா தொற்றுவினாலே பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் உங்களுடைய குடும்ப ஜெபங்களிலே தனி ஜெபங்களிலே பாரத்தோடு அவர்களுக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் தான் ஏற்ற வேளையிலே அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து மீண்டுமாக வழிபாடுகள் திருச்சபையிலே வழிபாடுகள் துவங்கப்படும்போது அவர்கள் யாவருமாக இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆண்டவர் அருள் புரிவாராக. அவருடைய குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வழிபாட்டிற்கு நிறைவாக நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 420வது பாடல் நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே நன்மைகள் நாளும் நிறைந்திடுதே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். நெஞ்சம் நிறைந்திடுதே நன்மைகள் நாளும் நினைந்திடுதே என்னருள் நாதர் அருட்கொடைகள் எத்தனை ஆயிரம் நின்றிடுதே நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே நன்மைகள் நாளும் நினைந்திடுதே என்னருள் நாதர் அருட்கொடைகள் எத்தனை ஆயிரம் நின்றிடுதே நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. சுடர்கள் ஆறுகள் காடுகள் நீர்நிலைகள் ஆழ்கடல்
கடல் ஆகாயம் சுடர்கள் ஆறுகள் காடுகள் நீர்நிலைகள் சூழ்ந்திடும் தென்றல் நீர் மரங்கள் தூயன தேன்மர தீங்கனிகள் நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே நன்மைகள் நாளும் நினைந்திடுதே என்னருள் நாதர் அருட்கொடைகள் எத்தனை ஆயிரம் என்றிடுதே நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே ஆ வாழ்ந்திட இல்லங்கள் எழிலுடன் குழந்தை செல்வங்கள் இன்பமாய் வாழ்ந்திட இல்லங்கள் எழிலுடன் குழந்தை செல்வங்கள் துன்புறும் வேளையில் துணைக்கரங்கள் துடித்திட சொல்லுடன் ராகங்கள் நெஞ்சம் நிறைந்திடுதே நன்மைகள் நாளும் நினைந்திடுதே என்னருள் நாதர் அருட்கொடைகள் எத்தனை ஆயிரம் என்றிடுதே நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே ஆ விளங்கிட ஓருடலம் உடலதில் இறைவனுக்கோரிதயம் குருவுடன் விளங்கிட ஓருடலம் உடலதில் இறைவனுக்கோரிதயம் பெருமைகள் கொடுமைகள் அழிந்தொழிய திருமறை பேசியும் பாருலகம் நெஞ்சம் நிறைந்திடுதே நன்மைகள் நாளும் நினைந்திடுதே என்னருள் நாதர் அருட்கொடைகள் எத்தனை ஆயிரம் என்றிடுதே நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே நன்மைகள் நாளும் நினைந்திடுதே என்னருள் நாதர் அருட்கொடைகள் எத்தனை ஆயிரம் என்றிடுதே நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமாகிய எங்கள் அன்பிலிருந்து தூய கடவுளே, மனமகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளின் இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கொரோனா காலகட்டங்களிலே ஆண்டவர் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து உடைய கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி ஒவ்வொரு நாளும் உடைய வாழ்வை எங்களுக்கு ஈந்தளித்து கொண்டிருக்கிற அதற்காக நன்றிகளை நாங்கள் எடுக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு நிலைகளிலே கடினப்பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், வியாகுலங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தின் பிரகாரமாக ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினாலே தாங்கி வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றிகளை நாங்கள் எடுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தைகளை கேட்டார் போல
நீர் எங்களுக்கு நல்லது நல்லது என்று படைக்கப்பட்ட அந்த படைப்புகளை நாங்கள் பாதுகாத்து பண்படுத்தி அதன் வழியாக உடைய திருப்பெயரை மாற்றிப்படுத்த நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். படைப்புகள் அனைத்தும் உடைய திருப்பெயரை மாற்றிப்படுத்துகின்றன. அந்த படைப்புகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பண்படுத்திக் கொண்டிருக்கிற நிலையிலே நாங்களும் உம்மை துதித்து புகழ்ந்து பாடி அந்த படைப்புகளை பாதுகாக்கக்கூடிய ஞானத்தையும் ஆற்றலையும் நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு ஆயிரவர்களுடைய கரங்களை நாங்கள் கொடுக்கிறோம். அவரையும் அவருடைய திருப்பணிகளையும் ஆண்டவர் ஆசிர்வதியும் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் நீர் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை என்னுடைய திருச்சபை இறை மக்கள் எங்களுடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அநேகர் ஆண்டவரே இந்த கொரோனா தொற்றுவினாலும் உடலை பல்வேறு பலவீனங்களிலும் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறதை ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களுக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே தேவரீர் அவர்களிடத்தில் இருக்கிறதான பயங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லின அந்த வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நாங்கள் யாவருமாக இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே தூய ஆவியானவர் வழியாக அவர்களுக்கு விடுதலை கொடுத்து பயத்தின் எல்லா விதமான ஆவியும் நீக்கி போட்டு உம்முடைய தூய ஆவியினாலே வல்லமையை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே சீக்கிரமாய் இல்லங்களுக்கு திரும்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆண்டவர் நீர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த திருமண வாழ்விலே இணைய இருக்கிறதான 3 பேர்களையும் உடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இவருடைய திருமண வழிபாடு வரவேற்பு நிகழ்வு அனைத்திலும் உடைய கிருபை அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். பண தேவைகள் பொருள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து காண ஒரு திருமணத்திலே உடைய பிரசனத்தை நீர் வெளிப்படுத்தி எல்லா குறைவுகளை நிறைவாக மாற்றினது போல இந்த வாரத்தில் நடைபெறுகிறதான 3 பேருடைய திருமணங்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே இந்த வாரத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த புதிய ஆண்டிலே அவர்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். என்னுடைய பேராயருக்காக பேராயருடைய குடும்பத்திற்காக பேராயத்தினுடைய திருப்பணிகளுக்காக உடைய சமூகத்தை விடுதல் செய்கிறோம். அனைத்து விதமான பணிகளிலும் உம்முடைய கிருபை உடனிருந்து உம்முடைய வழிகாட்டுதல் உம்முடைய ஆலோசனை உம்முடைய வழிநடத்துதல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். அனைத்து ஆயர்கள் திருப்பணியாளர்கள் மிஷனரிமார்கள் ஊழியர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய குடும்பங்களையும் உடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இக்கட்டான காலகட்டங்களிலே அவருடைய போகையிலும் வருகையிலும் கையின் பிரயாசங்களும் உடைய கிருபை அவர்களுடன் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். எல்லாவற்றையும் உடைய திருப்பாதத்தில் வைத்து நாங்கள் கொண்டாடுகிறோம். துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு தூய ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் வழிநடத்துதல் சமாதானம் பாதுகாவல் நம் அனைவரோடும் இன்றும் மீண்டும் சதா காலம் தங்கி நிலைத்து நிற்பாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you all.